Assalamualaikum. I am Faumia from FF Vision. Welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். நோன்பு ஆரம்பித்து இன்னையோட 17 நாள் ஆகுது. பார்த்திங்கன்னா நோன்பு எப்படி போகுதுன்னே தெரியல, ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இஃப்தாருக்கு ஃப்ரெண்டு வீட்டில் கூப்பிட்ருக்காங்க. அங்கே தான் போக போகிறோம். எங்களோட ஃப்ரெண்ட் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வீடு கிட்டேயே தான் இருக்குது, ரொம்ப தூரம்லாம் இல்லை, வாக் பண்ணியும் போகலாம். ஆனால் பிள்ளைங்க எல்லோரும் சேர்ந்து போகிறோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் கார்லேயே போகிறோம். பக்கத்து கம்யூனிட்டி தான், நம்மளோட கம்யூனிட்டி கிடையாது, பக்கத்து கம்யூனிட்டி தான். இப்போ அவங்க வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இப்போ நம்ம அவங்க வீட்டுக்கு வந்தாச்சு. டைம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கிட்ட ஆகுது. கொஞ்சம் ஏர்லியாகவே தான் நாங்கள் வந்திருக்கிறோம். சரி, ஏதாவது கொஞ்சம் போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு. இன்றைக்கி இவங்க வீட்டில் திடீர்னு தான் இஃப்தார் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எதுக்காகனா இவங்க உம்ராக்கு போகிறாங்க, இந்த வீட்டில் இருக்கிற அண்ணன். ஸோ அதுக்காக தான் இஃப்தார்லாம் இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் தான் செஞ்சு வச்சுருக்குறாங்க. நிறையா எல்லாேருக்கும் சேர்த்தே செஞ்சுட்டாங்க. திடீர்னு அரேஞ்ச் பண்ணதுனால என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ என்னெல்லாம் இங்கே நடக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கஸ்டர்ட் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நம்மளும் எல்லோரும் ஒருத்தவங்களாம் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா தனியாக அவங்களால எல்லாமே பண்ண முடியாதுல்ல. ஸோ நம்மளும் முன்னாடியே கொஞ்சம் ஏர்லியாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறோம். அப்புறம் இந்த அகரகர் பார்த்திங்கன்னா அவங்களோட அம்மா செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிட்ருக்குறோம். கிர்னி பழம் இருந்தது, வாங்கியிருந்தாங்க. அதுதான் இங்கே கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது ஃப்ரூட் ஜெல்லி தான். இதுவும் பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் இருக்கிற இந்த அக்காவோட அண்ணன் ஒய்ஃப் செஞ்சு கொடுத்துருந்ததா சொல்லியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குல்ல. ஸோ இதையும் எடுத்து கட் பண்ணி வச்சிடலாம். பார்க்கவே நல்லா ஜிக்லியாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நிறையா ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சுருக்குறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா வாட்டர் மெலனும் கட் பண்ணி வச்சாச்சு. டேபிளே பார்க்குறதுக்கு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வராங்க அப்படிங்கிறதுனால நிறையா பிளேட்ஸில் எடுத்து வச்சுருக்குறோம். நெக்ஸ்ட்டு இங்கே என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். இங்கே மீ சூப்புக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இங்கே மீ வேக வச்சுருக்குறாங்க. இவங்க வீட்டு கிச்சன் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லோரும் இருக்காங்க அப்படிங்கிறதுனால பெருசான வீடியோலாம் எதுவுமே எடுக்க முடியல. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா மட்டன் குருமா பண்ணி வச்சுருக்குறாங்க. நல்லா திறக்கிறப்பவே நல்லா வாசமாக இருந்தது. நெக்ஸ்ட்டு இங்கே கோழி பெரட்டல் மாதிரி பண்ணி வச்சுருக்குறாங்க. இதுவுமே திறக்கிறப்ப நல்லா வாசமாக இருந்தது. எல்லாம் நோன்பு வேறு வச்சுருக்குறோமா, ரொம்ப வாசம் வேறு நமக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் இங்கே எடுத்து வச்சிட்ருக்குறோம். பிள்ளைங்கள்லேருந்து எல்லோரும் சேர்ந்து தான் வேலை பார்த்துட்ருக்குறோம். ஏன்னா இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து பார்க்குறப்பவே ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே டேட்ஸ்லாம் தான் எடுத்து வச்சிட்ருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நிறைய மாதிரி நட்ஸு அப்புறம் சாக்லேட்லாம் போட்ட மாதிரி டேட்ஸ் வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி நம்ம வீட்லேயே கூட செய்யலாம். டேட்ஸ் சும்மா அந்த சீடு மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அது உள்ளே நட்ஸ் ஃபில் பண்ணலாம். அதே மாதிரி சாக்லேட்டும் கோட் பண்ணி வைக்கலாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இன்றைக்கி இஃப்தாருக்கு வந்து ரொம்ப பெரிய கேதரிங்லாம் வந்து கிடையாது. திடீர்னு தான் வந்து அரேஞ்ச் பண்ணாங்க அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ்லாம் வந்து கூப்பிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது பார்க்குறதுக்கு பால் கொல்கட்டை மாதிரியே இருக்குல்ல, நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா சூப்பராக வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து உள்ளே வந்து தேங்காய் அப்புறம் வந்து சர்க்கரை போட்டு ஃபில் பண்ணியிருப்பாங்க. அது மேலே வந்து மாவு வந்து இந்த மாதிரி பால் மாதிரி பிடிச்சிட்டு அதை வந்து தேங்காய் பாலில் வந்து கொதிக்க வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா இவங்களோட இன்னொரு அண்ணன் ஒய்ஃப் தான் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இவங்கள்ட்ட ரெசிபி வந்து கேட்டிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து ஒரு நாள் இதை வந்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து இந்த ஜெல்லிலாம் வந்து இப்படி கட் பண்ணி வச்சிட்டோன்னா எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஜெல்லியை வந்து கட் பண்ணி வைக்கிறோம். இதை வந்து கட் பண்ணவே வந்து அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒருத்தவங்க செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக வீட்டில் வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து வீட்டில் வந்து செஞ்சு வச்சது ஒரு பக்கம்னா எல்லோரும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தது வந்து ஒரு பக்கம் இருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஐட்டம்ஸ் வந்து டேபிள் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கே டேபிளில் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்குறோம். பிள்ளைங்க தான் வந்து நல்லா சூப்பராக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து இந்த பால் கொல்கட்டை மாதிரி இருக்குல்ல, இதை வந்து இந்த மாதிரி பவுலில் போட்டு எடுத்து வச்சிட்ருக்குறோம். ஸோ எல்லாருக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. அந்த நேரத்தில் வந்து எடுத்துகிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் இந்த மாதிரியே வந்து எடுத்து வச்சிடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நோம்பு கஞ்சி வந்து சூடு பண்ணி வச்சாச்சு. அதையும் வந்து இங்கே வந்து ஒரு பவுலில் ஊற்றி வச்சிடலாம். எது இருக்கோ இல்லையோ எல்லாருக்குமே இந்த பள்ளிவாசல்லேருந்து வர நோம்பு கஞ்சி வந்து கண்டிப்பாக மஸ்ட்டு. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நோம்பு திறக்கிற நேரத்தில் அதை தான் வந்து கண்டிப்பாக தேடுவோம். அதையும் வந்து இந்த மாதிரி பவுலில் ஊற்றி எடுத்து வச்சிடுறோம். நெக்ஸ்ட்டு இந்த குவேவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்டை தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் ஷவர்மா வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. அதையும் வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வைக்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெசர்ட் வந்து பண்ணி வச்சுருக்குறாங்க. ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு இந்த டெசர்ட். ஆனால் எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ரெசிபி கேட்டுட்டு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த குவே இது எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. இந்த வடையும் வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஷவர்மா இது மாதிரி கட் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்ருக்கிறேன். ஒரு ஆள் எடுத்து சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல அதுக்காக. ஸோ இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நோன்பு திறக்கிற டைம் கிட்டே ஆகிறப்ப ரொம்ப பரபரப்பாக எல்லாருமே சேர்ந்து தான் வேலை பார்த்துட்ருக்குறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பம், அதுக்கப்புறம் வந்து மட்டன் கறி இது எல்லாமே வந்து இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. டேபிள் ஃபுல்லாகவே வந்து இருக்குது பாருங்கள். ஜென்ஸ் எல்லாம் வந்து உட்காந்து நோன்பு திறக்கிறதுக்காக டேபிளில் வந்து இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கிறோம். லேடிஸ் அப்புறம் பிள்ளைங்க எல்லாம் வந்து உட்காந்து நோன்பு திறக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி கீழேயே வந்து இப்படி செட் பண்ணியாச்சு. ஸோ வந்து எல்லாமே ரெடி பண்ணி இங்கே வச்சுட்டோம். இதுக்கப்புறம் நோன்பு திறக்கிற டைம் ஆக போது நம்மளும் நோன்பு திறக்க வேண்டியது தான். ஆக்சுவலாக வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ ஃபுட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. டேபிள் ஃபுல்லாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி ஃபுட்டு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து பள்ளிவாசலுக்கும் வந்து கொடுத்து அனுப்பியாச்சு. சரி அங்கே வேறு யாராவது சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே இவ்வளோவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வேஸ்ட் ஆகும்ல. அதனால வந்து பள்ளிவாசலுக்கு கொஞ்சம் வந்து கொடுத்து அனுப்பியாச்சு.
நம்மலாம் வந்து நம்ம ஃபேமிலி எல்லாரையும் விட்டுட்டு இந்த ஊரில் வந்து இருக்கிறோம். இங்கே வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக எல்லோரும் சேர்ந்து நோன்பு திறக்கிறப்ப நம்ம ஃபேமிலியோட ஞாபகம் தான் கண்டிப்பாக வரும். ஏன்னா வந்து ஊரில் இந்த மாதிரி தானே இருந்திருப்போம். இப்போ வந்து இங்கே வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ஃபேமிலி மாதிரி நமக்கு இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கே வந்து கண்டிப்பாக கொடுத்து வச்சுருக்கணும். இங்கே வந்து நின்று எல்லோரையும் கவனிச்சிட்ருக்குறாங்கல்ல, அந்த அண்ணன் தான் வந்து உம்ராக்கு போகிறாங்க. அவங்க தான் இது எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்ல விதமாக நோன்பு திறந்தாச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.